ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ரோகேட்டிவ் வேர்ட்ஸ். அதாவது இன்ட்ரோகேட்டிவ் வேர்ட்ஸ்னால் கொஷின் வேர்ட்ஸ் வச்சு நம்ம எப்படி கொஷின்லாம் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹூனா யார். ஹூ இஸ் ஸ்டாண்டிங் தேர். அங்கே நிற்கிறது யார் அப்படின்னு கேட்போமா. அதான் ஹூ இஸ் ஸ்டாண்டிங் தேர். ஹூ ஆர் யூ, நீங்கள் யார். இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஹூ அப்படின்னா யார் அப்படிங்கிற மீனிங்கில் வந்திருக்கு. இந்த ரெண்டு சென்டென்சஸுமே இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ், அதாவது கேள்வி வாக்கியமாக வந்திருக்கு. இப்போ இந்த ஹூ இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸில் யூஸ் பண்ணாமல் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போமா. ஹீ இஸ் த பர்சன் ஹூ கால்ட் யூ எஸ்டர்டே. அதாவது நேற்று உன்னை யார் கூப்பிட்டாங்களோ அவங்க தான் இவங்க. ஓகே, அப்போ இந்த சென்டென்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஹூ அப்படின்னா யார் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வந்திருக்கு. பட் அட் த சேம் டைம் இது இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் கிடையாது, கேள்வி வாக்கியம் கிடையாது. ஜஸ்ட் திஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஹூங்கிற வேர்ட் இன்ட்ரோகேட்டிவ்ல யூஸ் பண்ணலாம், ஸ்டேட்மெண்ட்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஹூஸ்னா யாருடைய. இப்போ இந்த வேர்டையுமே நம்ம இன்ட்ரோகேட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம், ஸ்டேட்மெண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோகேட்டிவ் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போமா. ஹூஸ் பேக் இஸ் திஸ். இது யாருடைய பேகு. ஹூஸ் பென் டிட் யூ டேக். யாருடைய பெண்ணை நீ எடுத்த. ஸோ ஹூஸ்னா யாருடைய. இது இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்ல வந்திருக்கு. ஓகே, இப்போ ஸ்டேட்மெண்ட் பார்ப்போமா. ஷீ இஸ் த கேர்ள் ஹூஸ் ஃபாதர் இஸ் எ டாக்டர். அதாவது எந்த கேர்ளுடைய அப்பா டாக்டரோ அதுதான் இந்த கேர்ள். இந்த சென்டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஹூஸ்ங்கிறது நமக்கு கொஷின் வேர்டாக வரல. ஹூம்னா யாரை. ஹூம் டிட் யூ மீட் எஸ்டர்டே. நீ யாரை நேற்று மீட் பண்ணீங்க. ஹூம் ஆர் யூ காலிங் நவ். இப்போ யாரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஹூம்னா யாரை. ஃப்ரம் ஹூம்னா யாரிடம் இருந்து. ஃப்ரம் ஹூம் டிட் யூ கெட் த கிஃப்ட். நீ யார்கிட்ட இருந்து இந்த கிஃப்டை வாங்கின. ஃப்ரம் ஹூம் டிட் யூ லேர்ன் இங்கிலீஷ். நீ யார்கிட்ட இருந்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்ட. ஸோ ஃப்ரம் ஹூம்னா யாரிடம் இருந்து. டு ஹூம் யாருக்கு யாரிடம் ரெண்டு விதமாகவும் பொருள் தரும். இப்போ இந்த சென்டென்சஸை பாருங்க. டு ஹூம் டிட் யூ லெண்ட் மணி. நீ யாருக்கு பணம் கொடுத்த, இல்லை யாரிடம் கொடுத்த அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. டு ஹூம் ஆர் யூ டாக்கிங். நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இப்போ இந்த இடத்துல யாரிடம் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. ஓகே, யாருக்கு யாரிடம் ரெண்டு இதுக்குமே நம்ம டு ஹூம் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். பை ஹூம்னா யாரால். பை ஹூம் வாஸ் த கேக் மேட். கேக் யாரால் செய்யப்பட்டது. பை ஹூம் வாஸ் த சாங் சங். இந்த பாடல் யாரால் பாடப்பட்டது. ஃபார் ஹூம்னா யாருக்காக. ஃபார் ஹூம் ஆர் யூ வெயிட்டிங். நீ யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. For whom is the letter written? இந்த லெட்டர் யாருக்காக எழுதப்பட்டது. For whomனா யாருக்காக. Through whomனா யார் மூலமாக யார் வழியாக அப்படின்னு அர்த்தம். Through whom did you send the message? நீ யார் மூலமா இந்த மெசேஜை அனுப்புன. Through whom was the information received? யார் மூலமாக இந்த தகவல் பெறப்பட்டது. ஸோ த்ரூ ஹூம்னா யாரோ ஒருத்தங்க அவங்க மூலமாக. ஓகே வியூஸ், இந்த வீடியோவில் ஹூஸ் ஹூம் இந்த 3 வேர்டு வச்சு எப்படிலாம் கொஷின் ஃப்ரேம் பண்ணலாம்னு பார்த்தோம். அடுத்த வீடியோலையும் இன்னும் நிறைய எந்த மாதிரிலாம் கொஷின் ஃப்ரேம் பண்ணலாம் இன்னும் நிறைய வேர்ட்ஸ் வச்சு பார்க்கலாம். ஓகே, டில் தென் பாய்.